நம்பர் 7 கலையோட நம்பருங்க. கமலாசன் சார்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நம்பர் 7ல் பிறந்த எல்லாரும் படம் நடிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் இயல்பாகவே வந்து ஆர்ட்ஸ், இட் கேன் பி எனி திங். ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேம் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். அவங்களோட டேலண்ட்டை நிறைய இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க உண்மையாக எஃபர்ட் போட்டாங்க அப்படின்ட்டுனா. இல்லை யாரெல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப கைண்டான பாதையில் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கர்மாவின் அடிப்படையில் சில அடிங்கள் உருவதான் செய்யும். முன்னேற்றத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 40+ கூட நடக்கும். யாரெல்லாம் வந்துட்டு தனக்காக வாழ்கிறாங்க, எனக்கு அப்புறம் தாங்க மற்றவங்க அப்படின்ற மாதிரி வாழ்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபேம், பணம், பெரிய ஆளுங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்பர் 7ஓட லக்கி நம்ம வந்து நம்பர் 2, நம்பர் 5 ஒத்து போவோம், நம்பர் 8 ஒத்து போவோம், நம்பர் 6 ஒத்து போவோம், நம்பர் 1 ஆக்சுவலி ஒத்து போவோம். நம்பர் 7 ஓகே, தே ஆர் மோர் டு லைக் நம்பர் 4 நியூட்ரல். எல்லா நம்பர் கூடமே உட்காரும். பிகாஸ் தே நோ மெச்சூர்ட் எனஃப் யார்கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். ஹைலி சீக்ரெட்டிவாக இருப்பாங்க. இதுதான் ஹைலைட்டே. அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட இதை சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. இவங்க கொஞ்சம் நம்பர் 3 மாதிரி என்ன இருக்குன்ட்டுனா, தே நோ அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பற்றிட்டு இதை யார்கிட்ட சொல்லலாம், இதை யார்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்க சொன்னால் தான் நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை வெளியே காட்டுவாங்க. ஹைலி சீக்ரெட்டிவ் அண்ட் வெரி டேலண்ட்.